பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் வாக்கு. இன்றைக்கு சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்படுகிற முதல் வாசகத்தில உனக்கு முன்னால் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்திருக்கிறார். விருப்பமானதை நீ தேர்ந்துகொள். அதே போல உனக்கு முன்னால் ஆசிரியையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று இன்னொரு பகுதியில அவர் சொல்லவும், மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டிருக்கின்றன. எதை நீ தேர்ந்து கொள்ளப் போகிறாய்? இன்றைக்கு இது நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர் அவர்கள் ஆண்டவர் கொடுக்கிற வாழ்வை தேர்ந்து கொள்கிறார்கள், ஆண்டவர் கொடுக்கிற ஆசிரியை தேர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மதியிழந்து போயிருக்கிற இந்த உலகமோ ஆசிரியருக்கு பதிலாக சாவையும், வாழ்வுக்கு பதிலாக அழிவையும், நீருக்கு பதிலாக நெருப்பையும் அது தன் மீது தானே வாரி கட்டிக் கொள்ளுகிறது என்பதை பார்க்கிற பொழுது வருத்தப்படுகிறோம். சரியானதை, வாழ்வுக்கானதை தேர்ந்து கொள்ள வரப்போகிற தவக்காலம் நமக்கு இறைவன் கொடுக்கிற அருளின் காலமாக இருக்கிறது, புரிந்து கொள்வோம். மேலும் இன்றைக்கு மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக இயேசு ஆண்டவர் நமக்கு 3 விதமான மாற்றி யோசி என்று சொல்லி யோசிக்க அழைக்கிறார். கொலை ஆளை கொள்வது மட்டுமல்ல, வாழ்நாளில ஒவ்வொருக்கு எதிராக செய்கிற பொழுது நாம் ஒவ்வொரு ஆளையும் ஆளுமையும் சிதைத்து போட்டு கொண்டு கொண்டே இருக்கிறோம் என்பதை உணரவும், மேலும் ஆண்டவருக்கு முன்னால் காணிக்கை செலுத்துவது, பலி செலுத்துவதிலும் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல உங்களுடைய உறவினர்களோடு வாழ்கிறவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வது முக்கியம் என்பதையும், மேலும் உடல் இச்சை காமம் என்று சொல்லி வருகிற பொழுது விபசாரம் என்கின்ற ஒன்றை மட்டும் நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக இந்த கற்புக்கு எதிரான நம்முடைய இச்சை குணம், வெறித்தனங்கள் இவற்றெல்லாம் வெளியே வர வேண்டும். அதுவும் பாவம் என்பதையும் வெளிப்படுத்துகிற நேரத்தில் நம்முடைய வாழ்வில் நாம் மாற்றி யோசிக்கவும், மாற்று மதிப்பீடை புரிந்து கொள்ளவும், ஒரு எழுத்தோ புள்ளியோ மாறாது என்று சொல்லுகிற இயேசுவின் வெளிப்பாட்டில் அவரது கட்டளையை புரிந்து கொண்டு கட்டளைகளுக்கு ஏற்ப வாழ முயற்சிப்போம். இயேசுவே, நீர் கொடுக்கிற இந்த வழி நடத்துதல நாங்கள் வாழ்ந்து நீர் கொடுக்கிற வாழ்வு, ஆசிர் இவற்றின் மூலமாக அவற்றை தேர்ந்து கொண்டு வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆமென்.